अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नमल मुअ्मिनूना अल्लज़ीना आमनू बिल्लाहि व रसूलिहि सुम्मा लम यर्ताबू वजाहदू बिअम्वालिहिम व अंफुसिहिम फी सबीलिल्लाह उलाइक हुमुस सादिक़ून। சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரசூலினுடைய விஷயத்தில் எவ்வாறு உண்மையான நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும், எவ்வித ஒரு சந்தேகமும் கொள்ளாது ஒரு அடியான் உண்மையான முஃமின் இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. அதாவது உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு, சும்மலம் எர்தாபு, பின்னர் எவ்வித ஒரு சந்தேகமும் கொள்ளாமல், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுசிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் தங்கள் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து போர் புரிவார்கள். உலாய்க ஹுமுஸ் சாதிகூன், இவர்கள்தான் தங்கள் நம்பிக்கையில் உண்மையானவர்கள். இறை நம்பிக்கையில் உண்மையானவர்கள் அப்படிங்கிறத எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் ஒரு விஷயத்தை கூறப்பட்டால் அதில் எவ்வித ஒரு சந்தேகமும் நாம் கொள்ளக்கூடாது. அது நடக்கப் போகும் விஷயமாக இருப்பினும் சரியே, அல்லது நடந்து முடிந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் அந்த மனிதன்தான் உண்மையான முஃமின் என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பக்கூடிய விதத்தில் இருந்துச்சு. ஏன்னா சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாகவே மறைவானவற்றை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மோஜிசாத்தாக கொடுக்கப்பட்டு அதை என்ன செய்வாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதை நம்பக்கூடியவங்களாகவும் என்ன செஞ்சாங்க, சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. அதில் உதாரணமாக சில ஹதீஸுகளை நம்ம பார்ப்போம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மொத்தா போர்க்களத்தில் என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டுவிட்ட ஷஹீதாக்கப்பட்டுவிட்ட செய்தியை, அந்த செய்தியை மதீனாவிற்கு வந்து சேர்வதற்கு முன்பாகவே அங்கே கொல்லப்பட்டாங்க. பல மைலுக்கு அப்பால் அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த செய்தி மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாகவே இறைவனால் அறிவிக்கப்பட்டு மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் அறிவிப்பு செஞ்சாங்க. அதாவது இவர்கள்லாம் என்ன செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போது இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலில் இஸ்லாமிய சேனையின் கொடியை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிடித்தார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அடுத்தது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிடித்தார்கள். அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அடுத்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இஸ்லாமிய கொடியை பிடித்தார்கள். அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை விவரித்து இவ்வாறு சொன்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய
அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லும்போது அவர்களின் இரு கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அப்படி வழிந்தோடிய நிலைமையில் சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியில் இஸ்லாமிய அந்த கொடியை அல்லாஹ்வின் வாள்களில் ஒரு வாள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் கரத்தில் கொடுக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வழங்கிவிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. இது பல மைலுக்கு அப்பால் எங்கோ நடந்து கொண்டிருந்த போர்க்களத்தின் தகவலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதை கேட்ட சஹாபாக்கள் எவ்வித ஒரு சந்தேகமும் இன்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத முழுக்க நம்பினார்கள். இந்த நிலை நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் ரசூல் கூறிய விஷயத்தில் சந்தேகிக்க கூடாது, நம்பிக்கை வேண்டும் என்பதைத்தான் மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனமும் இந்த வரலாற்று குறிப்பும் நமக்கு சில உபதேசங்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. நாமெல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான், ஹந்தக் யுத்தம். மதீனாவை சுற்றி அகழ் தோண்டப்படுகிறது. மக்களின் பாதுகாப்பிற்காகவும் எதிரிகள் ஊருக்குள் நுழைந்து விடக்கூடாது என்கின்ற எவ்வித ஒரு சேதங்களையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக மதீனாவை சுற்றி என்ன செய்யப்பட்டது, அகழ் தோண்டப்பட்ட பொழுது ஒரு பாறை ஒன்று என்ன செய்கின்றது, அங்கே குறுக்கிடுகின்றது. எந்த சஹாபாக்களாலும் அந்த பாறையை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அதை உடைக்கவும் முடியலை, அகற்றவும் முடியலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல அந்த நிகழ்வை சொல்கிறாங்க, இப்படி ஒரு பாறை குறுக்கிட்டு இருக்கின்றது, அது எங்களால் அகற்ற முடியவில்லை என்பதாக சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தால் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க, போய் பிஸ்மில்லாஹ் என்று கூறி அந்த பாறையின் மீது என்ன செஞ்சாங்க, அந்த சம்மட்டியால் அடித்தாங்க. முதல் அடியில் பாறையில் 1/3 பகுதி உடைந்தது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாவில் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்பதாக சொல்லி, ஷாம் நாட்டின் திறவுகோல்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன, இப்போது அதன் சிவப்பு மாளிகைகளை, அரண்மனைகளை நான் பார்க்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 2வது அடியில் மற்றொரு பகுதி உடைந்தது. அப்பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், பாரசீகத்தின் ஈரான் திறவுகோல்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன, அதன் வெள்ளை மாளிகைகளை நான் பார்க்கிறேன், வெண்மை அரண்மனைகளை நான் பார்க்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 3வது அடியில் மீதமுள்ள பகுதியும் உடைந்தது. அப்பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், யமனின் திறவுகோள்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதில் சன்ஆ நகரத்தின் வாயில்களை நான் பார்க்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மது என்ற நூலிலும், தப்ரானி என்ற நூலிலும், பைஹகி என்ற நூலிலும், சீரத் இப்னு ஹிஷாம் என்ற நூலிலும் சஹீஹான முறையில், ஹசனான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே, இதை கொண்டு நமக்கு என்ன படிப்பினை அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவிப்பு செய்யும் முஅஜிஸா கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்யணும், நம்ப வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாகவும், இந்த கூறிய செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்று என்ன செஞ்சாங்க, இந்த 3 நாடுகளை பற்றியும் 3 நகரத்தை பற்றி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஆனால் அது எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் தான் என்ன செய்யப்பட்டது, இது அனைத்தும் உண்மையாக நிகழ்ந்தது அப்படிங்கிறத, இப்படிப்பட்ட முன்னறிவிப்பு செய்யப்பட்ட மறைவானவற்ற அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, நம்பினாங்க. அதே போன்று நமக்கு
இஸ்லாம் சார்ந்த ஒரு விஷயத்தை முன்னறிவிப்பாக நமக்கு சொல்லப்பட்டால் அதை நம்பிக்கை கொண்டு குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் எவ்வித ஒரு சந்தேகமும் இன்றி நாம் என்ன செய்யணும், முழுமையாக நம்பி பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமறை வசனமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளும் நமக்கு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையான முறையில் நம்பி அதனுடைய மறைவான விஷயத்தையும் நம்பி இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பை பெற்ற நன்மக்களாக ஈருலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.